ஹலோ குட் ஈவினிங். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது வந்து மேம் எங்களுக்கு வந்து ஆடிட் சாம்பிளிங் பற்றி சொல்லுங்கள், சுத்தமாக புரியல புக்கில் அப்படின்னு. ஸோ ஐ ஆல்சோ தாட் தட் வாஸ் அ வெரி டஃப் ஏரியா வேர் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் தட் தே ஹவ் யூஸ்ட் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஓகே நம்ம இன்றைக்கி வந்து டைப்ஸ் ஆஃப் ஆடிட் சாம்பிளிங் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் எம்சிக்யூஸுமே வந்து நிறைய இந்த ஏரியாவிலேருந்து தான் பிக் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஆடிட் சாம்பிளிங் அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் சாம்பிளிங்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக இதுக்கு வந்து ஒரு 2-3 விஷயம் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒன்று வந்து என்னென்னா சாம்பிளிங் யூனிட்ஸ் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக தெரியணும். அப்புறம் பாப்புலேஷன் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கப்புறம் சாம்பிள் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக தெரியணும். இது 3ம் தெரியாமல் இதுக்குள்ளே போய் நம்மளால் எந்த ஆணையும் பிடுங்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் இஸ் சாம்பிளிங் யூனிட்ஸ், வாட் இஸ் பாப்புலேஷன், வாட் இஸ் சாம்பிள் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. சாம்பிள்லாம் எல்லாருக்கும் தெரியும். 100 யூனிட் இருக்குது, தட் இஸ் 100 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 100லேருந்து ஏதாவது ஒரு 30 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 30ன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க தெரியுமா, அதுதான் அந்த சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். 30% இஸ் வாட் ஐம் கோயிங் டு செக், அதுதான் வந்து சாம்பிளோட சைஸ்ன்னு சொல்லுவோம். 30% சாம்பிள் சைஸுங்கிறது வேறு, சாம்பிள் எக்ஸாக்ட் சாம்பிளுங்கிறது வேறு. ஏன்னா 30% அப்படிங்கிறது வந்து அந்த 100ல் 30%, ஓகே, அது வந்து சாம்பிள் சைஸ். ஆனால் எந்த 30 யூனிட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஆக்சுவல் சாம்பிள். ஆக்சுவல் சாம்பிள் அப்படிங்கிறது வந்து சாம்பிள் சைஸ் கிடையாது. சாம்பிள் சைஸ்ன்றது 30%. ஆனால் எந்த 30 டிரான்சாக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் சாம்பிள்னு சொல்லுவோம். சரி மேம், அப்போ பாப்புலேஷன் என்னது? பாப்புலேஷன் அப்படிங்கிறது மொத்த பாப்புலேஷன். டோட்டலாக 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த 100 டிரான்சாக்ஷனையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம், 100% ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் அதை சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவோம்னா பாப்புலேஷன் அப்படி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 23,433 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது சேல்ஸ்லனா அந்த என்டையர் சேல்ஸ் டிரான்சாக்ஷனும் சேர்த்து தான் சேல்ஸ் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ ஒரு டவுட் வரும், மேம் அப்போ சாம்பிளிங் யூனிட்ஸ்னால் என்ன அப்படின்னு. சாம்பிளிங் யூனிட்ஸ் இருக்கிறதுல எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா. ஏன் அப்படின்னா சாம்பிளிங் யூனிட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக சாம்பிள் 30%ன்னு சொல்கிறாங்களே அதுவா இல்லை என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி சாம்பிளிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக வந்து நான் சொன்ன மாதிரி 24,000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை 24,500 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா இதில் எத்தனை சாம்பிளிங் யூனிட்ஸ் இருக்குது? 24,500 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், மேம் அப்போ பாப்புலேஷனும் சாம்பிளிங் யூனிட்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல் த 24,500 டிரான்சாக்ஷன் சேர்த்து போடுறது பாப்புலேஷன்மா. அதில் நீங்கள் எத்தனை சாம்பிளிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் டோட்டல் சாம்பிளிங் டோட்டல் பாப்புலேஷனும் 24,000 டிரான்சாக்ஷன் இப்படி வச்சுக்கலாமே, இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டல் சாம்பிளிங்கும் 24,000 டிரான்சாக்ஷனு, அதில் சாம்பிளிங் யூனிட்டும் 24,000, இதில் என்ன மேடம் டிஃப்ரென்ஸ்? ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாம்பிளிங் யூனிட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்லேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வந்து மானிட்டரி யூனிட் சாம்பிளிங்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் படிக்கும்போது புரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மானிட்டரி யூனிட் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 டிரான்சாக்ஷனையும் அவங்க எந்த யூனிட்டில் வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க, ஓகே. ஸோ மொத்தம் 10,000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்லையா, முதல் டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்க. முதல் டிரான்சாக்ஷன் எடுக்கும்போது யார் உங்ககிட்ட இருந்து பை பண்ணியிருக்காங்க, தட் இஸ் யார் உங்களோட கஸ்டமர்னு பார்த்தா ஏங்கிற ஒரு கஸ்டமர் இருக்கார். அவர் வந்து உங்ககிட்ட 5 lakh rupeesக்கு வாங்கியிருக்காரு. புரியுதா? இது முதல் டிரான்சாக்ஷன். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வாங்கின பையர் யாருன்னா பி, கஸ்டமர் வந்து பி. அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தேர்ட் கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்க, அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? அவங்க 3 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி மொத்தமாக இந்த 10,000 டிரான்சாக்ஷனையும் ஒன்றா போட்டால் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி வருமா. புரியுதா? 10 கோடி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, 10,000 டிரான்சாக்ஷன்ஸ். இந்த 10,000 டிரான்சாக்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வில் கால் திஸ் ஆஸ் பாப்புலேஷன். பட் இதில் சாம்பிளிங் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சாம்பிளிங் யூனிட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, டோட்டலாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் எத்தனை ரூபாய்க்கு அங்கே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதை சாம்பிளிங் யூனிட்டாக எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எத்தனை சாம்பிளிங் யூனிட் இருக்கும்? 5 lakh சாம்பிளிங் யூனிட்ஸ். இதில் 10,000 சாம்பிளிங் யூனிட். இப்படி போட்டு மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கு அங்கே சேல்ஸ் நடந்திருக்கு? 10 crore rupees. அப்போ வாட் இஸ் த டோட்டல் சாம்பிளிங் யூனிட் கேட்டால் 10 crore சாம்பிள் யூனிட்ஸ் இருக்குன்னு அங்கே அர்த்தம். ஏன்னா ஒரு ரூபாங்கிறது அங்கே ஒரு சாம்பிளிங் யூனிட்டாக எடுத்திருக்கீங்க. அதனால் அங்கே மொத்தம் 10 கோடி சாம்பிளிங் யூனிட் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ 10 crores இருக்கா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 100 லட்சங்கிறது 1 கோடி.
அப்போ 10 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்வாங்க, ஓ 10 crore டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, அப்போ நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 100 டிரான்சாக்ஷனையாவது எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னு ஆடிட்டர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 100 டிரான்சாக்ஷனை நான் செக் பண்ணணும் அப்படி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ திங்க்? அந்த 100 டிரான்சாக்ஷன் எதுலேருந்து வேணாலும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எடுத்தால் எப்படி சரிப்பட்டு வரும்? ஏன்னா 1 கோடிக்கு 100 லட்சம் ரூபாய். சரி, ஓகே, இப்படி கூட வச்சுக்கோங்களேன். 1000 டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் எடுத்து செக் பண்ண போகிறீங்க. ஸோ டோட்டலாக இருக்கிறது உங்களுக்கு 10,000 டிரான்சாக்ஷன். ஸோ எந்த 1000 டிரான்சாக்ஷன் நீங்கள் எடுத்து செக் பண்ண போகிறீங்க? இதுதான் இப்போ கேள்வி. மொத்தம் 10,000 டிரான்சாக்ஷன் இருக்குது, நீங்கள் 1000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ண போகிறீங்க. அப்போ எந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் எடுத்து செக் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல வருமா? இது வந்து மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு, நம்ம புக்கில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனே பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இதோட நிப்பாட்டுறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இது பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுங்கன்னா நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இப்போ நம்ம புக்கில் இருக்கிறதுக்கு மானிட்டரி யூனிட் சாம்பிளிங்னா என்ன, 10,000 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த 10,000 டிரான்சாக்ஷனை பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டாலும் சாம்பிளிங் யூனிட்டுங்கிறத 10,000 டிரான்சாக்ஷன் சாம்பிளிங் யூனிட்டை எடுக்க மாட்டோம். ஏன்னா மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் மெத்தட் எடுக்கும்போது எவ்வளோ ரூபா, 1 ரூபாங்கிறது 1 யூனிட், அப்படி பார்த்தா 10,000 யூனிட் இங்கே கீழே இருக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த 10 crore யூனிட்ஸ் இருக்குல்ல, அந்த 10 crore யூனிட்ஸ் அப்படிங்கிறதாம சாம்பிளிங் யூனிட்ஸ். டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 டிரான்சாக்ஷன். மேடம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேடம், இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இமேஜின் தேர் ஆர் 100 டிரான்சாக்ஷன்ஸ்மா, வேறு ஒன்றுமே இல்லை, 100 டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. ஓகே, இந்த 100 டிரான்சாக்ஷனுமே ஏபிசின்னு நிறைய கஸ்டமர், நிறைய பேர் நம்மகிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க. இது சேல்ஸு. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்படி வந்து உங்ககிட்ட வாங்கின அந்த 100 பேருமே டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. டோட்டலாக உங்ககிட்ட அவங்க வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான், 20,000 ரூபாய் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கலாமா. இந்த 100 டிரான்சாக்ஷன்றது வந்து பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன், ஹவு மெனி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்த்தா பாப்புலேஷன்றது 100. ஸோ இது வந்து பாப்புலேஷன். இதை வந்து நம்ம மானிட்டரி சாம்பிளிங் யூனிட், மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் மெத்தட் எடுத்தால் இந்த இடத்துல சாம்பிளிங்ன்றது என்ன, 1 ரூபான்றது ஒரு சாம்பிள். அப்போ டோட்டலாக சாம்பிளிங் யூனிட்ஸ்ன்றது என்னென்னா 20,000 சாம்பிளிங் யூனிட்ஸ் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா, ஏன் பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட்டு, சாம்பிளிங் யூனிட் டிஃப்ரெண்ட்டு? ஏன்னா சில நேரங்களில் டோட்டல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 100 யூனிட், தட் இஸ் 100 டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும். அதே மாதிரி 100 டிரான்சாக்ஷன்லேருந்து நீங்கள் ஒரு 80 டிரான்சாக்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு சாம்பிளிங் யூனிட்ஸ் என்ன, 100லேருந்து 80 சூஸ் பண்ணுங்கள். ஆமாம், அஃப்கோர்ஸ் 100லேருந்து நம்ம 80 சூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ண போகிறோம்? டேரெக்டாக 100லேருந்து ஏதோ ஒரு 80 எடுத்து சூஸ் பண்ண போகிறோமா, இல்லை 100ல் எந்த 80 எடுத்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை பேஸாக வைக்கிறோம்? இந்த இடத்துல நம்ம எதை பேஸாக வைக்கிறோம் அப்படின்னா ருபீஸை பேஸாக வைக்கிறோம். அப்போ 1 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாம்பிளிங் யூனிட். அப்போ டோட்டல் சாம்பிளிங் யூனிட் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20,000 சாம்பிளிங் யூனிட் இருக்குது. மேடம் இது ஏன் மேடம் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த மானிட்டரி சாம்பிளிங் யூனிட் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா 20,000 சாம்பிளிங் யூனிட் இருக்கா, அப்போ டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸே 100 தானே இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான டிரான்சாக்ஷன் வேல்யூக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதிகமான டிரான்சாக்ஷனுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, கம்மியான வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு கம்மி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது வரும். அப்போ 500 ருபீஸான டிரான்சாக்ஷன் வேல்யூ அதிகம் அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் தி, ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் ஆஃப் 100 டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு 70 டிரான்சாக்ஷனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 70 டிரான்சாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சாம்பிளிங் யூனிட்ஸாக வச்சுட்டு மொத்தம் 20,000 யூனிட் இருக்குது. இந்த 20,000 யூனிட்டில் நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தில் ஹேவ் அ கேல்குலேஷன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். நீங்கள் ஃபைனல் லெவலுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக தேவைப்பட்டால் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் அப்படிங்கிறதுல 1 ரூபாயை ஒரு சாம்பிளாக எடுத்துப்பாங்க, 1 ரூபாயை ஒரு சாம்பிளாக எடுத்துப்பாங்க, ஒரு சாம்பிளிங் யூனிட்டாக எடுத்துப்பாங்க. அந்த 20,000 சாம்பிளிங் யூனிட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை பேஸாக வச்சு தான் ஹவு மெனி சாம்பிள்ஸ் ஆர் டு பி கலெக்டட் அப்படின்றத நம்ம பேஸாக வைப்போம். அதனால தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் சாம்பிளிங். இதாவது ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா they say that you use the number tables நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் பாருங்களேன், இந்த ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி சயின்டிஃபிக் மெத்தடு. ஜென்ரலாக நம்மளோட இங்கிலீஷ் டேர்ம்ஸில் நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா, ஏதோ ஒன்று ரேண்டமாக எடு. ரேண்டமானா சும்மா ஏதோ ஒன்று எடு, எந்த ஒரு பேட்டர்னும் வேணாம், எந்த ஒரு பிளானும் வேண்டாம், சும்மா ரேண்டமாக ஒரு ட்ரிப்பு போவோம், ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணுவோம். ரேண்டம்னா பிளானே இல்லாமல், பேட்டர்னே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது. அதுதான் வந்து நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம ரேண்டம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதுனுடைய மீனிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி SA 530 ஆடிட் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் அப்படிங்கிறது வந்து
எந்த பேட்டர்னும் இல்லாமல் எந்த பயஸும் இல்லாமல் உங்களோட விருப்பம் எதுவுமே இல்லாமல் அது கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்கலாக நடக்குதுல்ல. அதனால அது வந்து எப்படி சொல்கிறாங்க ஆடிட் சாம்பிளிங்லனா, ரேண்டம் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் மெத்தட், ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தட், வேர் ஆடிட்டரோட பயஸே இருக்காது, ஆடிட்டரோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. அவருக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் மந்தில் போய், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இப்போ எனக்கு வந்து நம்பர் 2 பிடிக்கும், ஏன்னா என்னோட பர்த்டே வந்து செப்டம்பர் 2. ஸோ எனக்கு ஒரு பயஸே உண்டு, நம்பர் 2 பார்த்தா எனக்கு ஒரு பயஸ் உண்டு கண்டிப்பாக. ஸோ நான் வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணணும்னா எண்டிங் நம்பர் 2 இருக்கணும்னு நினைப்பேன், இல்லை ஸ்டார்டிங் நம்பர் 2 இருக்கணும்னு நினைப்பேன், ஏதோ ஒன்று நினைப்பேன். ஸோ சின்ன வயசுலேருந்து ஒன்ஸ் மை டாட்டர்ஸ் were born, அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நான் அவங்களோட பர்த்டே டேட்ஸை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரிஜுடிஸ். இந்த ப்ரிஜுடிஸ் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி நம்மளோட எந்த ஒரு ப்ரிஜுடிஸும் நம்மளை அறியாமல் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாதுன்னா அது கம்ப்ளீட் ரேண்டமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட எந்த ஒரு ப்ரிஜுடிஸும், நம்மளோட எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும், நம்மளோட எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இல்லாமல், அந்த 100 டிரான்சாக்ஷனில் எந்த 40 டிரான்சாக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ செக் பண்ண, அதில் ஒரு துளி அளவு கூட உங்களோட ஒரு கலக்கலே இருக்கக்கூடாது. You should not decide what 40% of the transactions you're going to check. அதுக்காக இந்த கம்ப்ளீட்டாக சயின்டிஃபிக் நம்பர்ஸாக எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதனால ரேண்டம் சாம்பிளிங்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக சயின்டிஃபிக். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சிஸ்டமேட்டிக். சிஸ்டமேட்டிக் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாஃபசார்ட் சாம்பிளிங் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாம்பிளிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சயின்டிஃபிக் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்னு சொல்லுவோம். சயின்டிஃபிக் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். சயின்டிஃபிக் அப்படின்னா அந்த ஆடிட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், ப்ரிஜுடிஸ் இல்லாமல், கம்ப்ளீட்டாக அன்பயஸ்டாக, கம்ப்ளீட் இம்பார்ஷியலாக, ஒரு டோட்டலி எந்த ஒரு யார் ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு 40 டிரான்சாக்ஷனாக இருக்கும் அவுட் ஆஃப் 100 டிரான்சாக்ஷன். அதுதான் சயின்டிஃபிக் பேஸ். கம்ப்ளீட்லி லாஜிக்கல் பேக்கப் இருக்கக்கூடிய, கம்ப்ளீட் சயின்டிஃபிக், மோர் மேத்தமேட்டிக்கல் எல்லாமே இருக்கும், மோர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படி இருக்கும். இது வந்து திஸ் இஸ் கால்ட் சயின்டிஃபிக் சாம்பிளிங் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். சிலது வந்து என்னென்னா நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங். நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னா இது வந்து எப்படின்னா, ஒரு ஆடிட்டர் வந்து அவரோட இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு 40 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுவார். ஜென்ரலாகவே நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு ஆடிட்டர் வந்து சூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து ஆடிட்டில் அலவுட் அப்படின்னு கேட்டால், ஹாஃபசார்ட் இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னாலே அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃபசார்ட் சாம்பிளிங். இந்த ஹாஃபசார்ட்னா கண்ணாபின்னு வந்து என்ன தோணுதோ அதை எடுத்து பார்க்குறது. ஹாஃபசார்ட்னா பிளான் இல்லாமல், பேட்டர்னே இல்லாமல், ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம எதையுமே வந்து பிளான் பண்ணி செய்யாமல், how do you call that, ஹாஃபசார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு சயின்டிஃபிக் பேக்கிங்குமே இருக்காது. ஓகேவா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போய் ஒரு 10 டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது, அது வந்து ஹாஃபசார்ட். இது வந்து நான் ஆடிட்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆடிட்டரோட இஷ்டம், அவர் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இதையே வந்து அக்செப்ட் பண்ணணும், இதையே நம்ம அப்ளை பண்ணணும், அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து சயின்டிஃபிக், ஸ்டாட்டிஸ்டிக்கல், மேத்தமெட்டிக்கல் பேக்கப் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கும்போது, ரேண்டம் நம்பர் டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது, அந்த மாதிரி ரேண்டம் நம்பர் டேபிள்ஸோ இல்லை அது மாதிரி ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ரேண்டம் டேபிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டோட்டலி நம்மளால் வந்து ஹவு டு கால் தட், அதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு 40 டிரான்சாக்ஷன் எடுக்கிறது எப்படி. இந்த மாதிரி ஹாஃபசார்டாக போனால், இப்போ எனக்கு பிடிச்ச நம்பர் 2, இல்லை உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 7, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச நம்பர் 9, அந்த மாதிரி ஏதாவது ஒரு 9ல் முடிகிற ஒரு டிரான்சாக்ஷன் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஹவு டு கால் தட், அது ஒரு ப்ராப்பர் பேஸே இல்லாமல் இருக்குமே மேடம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்கை ஏன் ஆடிட்டர் அப்ளை பண்ண விடுறாங்க, வை இஸ் இட் நாட் ஸ்டாப்டு, வை இஸ் இட் நாட் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் இன்றைக்கி உட்காந்து ஆடிட் படிக்கிறோம் சரியா, ஆனால் ஒரு 30 வருஷமாக ஆடிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கடந்த 30 வருஷமாக அவங்க பல ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பல ரேண்டம் சாம்பிளிங் நம்பர் டேபிள்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களோட இந்த 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, நான் இதை செக் பண்ணுறேன் பார் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும், இதுக்கு நாங்களாம் சாட்சி. ஜூனியர்ஸாக நம்ம போகும்போது நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்து ரேண்டம் நம்பர் டேபிள் இது பண்ண அதை பண்ணு சொல்லி எதையோ ஒன்று எடுத்துகிட்டு இருப்போம். பட் எங்கள் கூட வந்த ஒரு பேங்க்குக்கு வந்து அங்கே கன்கரண்ட் ஆடிட்க்கு போயிருக்கோம். அந்த இடத்துல வந்து எங்கள் கூட வந்த சீனியர், தட் இஸ் எங்களோட எங்கேஜ்மெண்ட் பார்ட்னர், அவர் வந்து இந்த ஏரியா எடுத்து செக் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த இடத்துல ஐ டோன்ட் ஹேவ் அ குட் ஃபீலிங் அப்படி சொன்னார். அதை எடுத்து செக் பண்ணும்போது வி ஆக்சுவலி ஃபவுண்ட் தட் தெர் வாஸ் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து உங்களால் எந்த ரேண்டம் நம்பர் டேபிளாலையும் கொடுக்க முடியாது. ஸோ even though people call it as haphazard sampling, only when you don't have proper experience, expertise, and then you do the haphazard sampling, it is haphazard. But if you have 35 plus years of experience or 20 plus years of experience or at least 10 plus years of experience, you might now have become ஒரு கோட் மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா,
உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி என்டிட்டியில் இந்த மாதிரி ஹெச்ஆர் மேனேஜர் இப்படி இருந்தானா இந்த இடத்துல மிஸ்டேக் நடக்கும்னு வித் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கைண்ட் ஆஃப் நோ இட். அப்போ நீங்கள் அந்த இடத்த வந்து கரெக்டாக எடுத்து செக் பண்ணுவீங்க. அதனால தான் non-statistical sampling methods are also allowed. இதையும் நம்ம அலோவ் பண்ணுறோன்னா பிகாஸ் அதுலேயும் ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் நான் சயின்டிஃபிக் மெத்தட், தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்குது. ஸோ இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம சாம்பிளிங் பார்க்குறோம் இல்லையா. ரேண்டம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான். சிஸ்டமேட்டிக் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து ஒரு நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல்லே சொல்லலாம். ஏன்னா சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு தெரியுமா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 50th டிரான்சாக்ஷனை செக் பண்ணுவீங்க. அப்புறம் எவ்ரி நெக்ஸ்ட் 50th, ஃபார் எக்ஸாம்பிள் 50th டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் அடுத்தது 100th டிரான்சாக்ஷன், 150, அப்புறம் 200, 250, 300 இப்படின்னு 250வது டிரான்சாக்ஷன், 300வது டிரான்சாக்ஷன், 350வது டிரான்சாக்ஷன் அப்படி செலக்ட் பண்ணுவீங்க. இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அதை ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கூட முதல்ல எடுத்த உடனே 49th டிரான்சாக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 50th, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 50னா 50, 100, 150, 200, 250, 300 இது ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குன்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு நம்பரை சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு ஒரு நம்பர் சூஸ் பண்ணிவிடுவாங்க, அது கூட 50 ஆட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து அவங்க செக் பண்ணுறது 53rd டிரான்சாக்ஷனாக இருக்கும், அதோட ஒரு 50 இது பண்ணுவாங்க, அப்போ 103rd டிரான்சாக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த 50 ஆட் பண்ண போகிறாங்க. பட் எடுக்கிற முதல் டிரான்சாக்ஷன் 50வது டிரான்சாக்ஷன் எடுத்தாங்கன்னா எல்லாமே வந்து 50, 100, 150, 200ன்னு இருக்கும். 100th டிரான்சாக்ஷன், 150th டிரான்சாக்ஷன், 200th டிரான்சாக்ஷன் இருக்கும். பட் இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 3rd டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 53rd டிரான்சாக்ஷன், அப்புறம் 103rd டிரான்சாக்ஷன், அப்புறம் 153, அப்புறம் 203 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிஸ்டமேட்டிக்னு பேர் இருந்தாலும் இது வந்து சயின்டிஃபிக்கெல்லாம் கிடையாது. ஓகேவா, இது கொஞ்சம் அன்சயின்டிஃபிக்காக தான் இருக்குது. ப்ராபப்ளி இந்த முதல் நம்பர் 3ஓ 4ஓ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறாங்களே அதை ப்ராபப்ளி ஒரு ரேண்டம் நம்பர் டேபிளில் வச்சு முதல் நம்பரை ரேண்டம் நம்பர் டேபிள் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட எந்த நம்பர் ஆட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் இவங்க ட்ரை பண்ணால் கூட ஓகே. பட் ஸ்டில் இது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் எக்ஸாமில் உங்ககிட்ட கேட்குறாங்க இது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இல்லை நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலான்னு கேட்டிங்கன்னா மோர் லைக் இட் இஸ் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான். அடுத்தது மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் எனக்கு தெரிஞ்சு நான் போதுமான அளவு உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மானிட்டரி யூனிட் சாம்பிளிங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதில் எத்தனை ரூபா இருக்கோ அத்தனை ரூபாயும் சாம்பிளிங் யூனிட்டாக வச்சுட்டு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வர மாதிரி அந்த மெத்தட் வரும். ஸோ அது வந்து ஒரே லைன் தான் இருக்குது நம்ம புக்கில், அந்த என்டையர் எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு லைன் தான். அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நான் மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் பற்றி ரொம்ப பெருசாக உங்களுக்கு சொல்லி தரல. இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ருப்பி, அந்த 1 ரூபி அப்படிங்கிறது தான் இஸ் ஈக்குவல் டு 1 சாம்பிள் யூனிட். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு they'll select the sample. Haphazard sampling நானே உங்களுக்கு சொல்லிட்டேன், கண்ணா பின்னான்னு போய் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறது. ஆனால் எடுத்தால் சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. So Haphazard is totally a non-statistical sampling. Monetary unit sampling again it is a statistical sampling தான். Monetary unit வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறது கண்டிப்பாக ஒரு statistical sampling தான். Block sampling okay, even though it is அது வந்து என்ன சொல்கிறது, block sampling வந்து first of all it is not at all preferred. அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ரிஃபர்ட். நான் அது ஏன்றது உங்களுக்கு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும்போது சொல்லித்தரும் சொல்கிறேன். இல்லைனா வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு எப்போ நீங்கள் படித்தாலும் இதுலேருந்து உங்களுக்கு டவுட்ஸே வராது. ஓகே, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சிஏ இன்ஸ்டியூட்டோட ஃபேவரட்டாக என்னென்னு பார்ப்போமா. பாப்புலேஷனாக என்ன, மொத்தமாக 25,000 சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒரு வருஷத்தில் இருக்குது, சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 25,000 சேல்ஸ் இன்வாய்ஸும் சேர்த்தது பேர் பாப்புலேஷன். அப்போ சாம்பிளிங் யூனிட்னா என்னது, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சேல்ஸ் இன்வாய்ஸ், ஒவ்வொரு சேல்ஸ் இன்வாய்ஸையும் தனித்தனியாக நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சாம்பிளிங் யூனிட். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த 25,000 இந்த 25,000 அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் இன்வாய்ஸாக எடுத்தா என்ன, மொத்தமாக எடுத்தானே எல்லாமே சேர்த்து 25,000 தானே, இதில் எப்படி மேடம் நீங்கள் வந்து சொல்வீங்க ரெண்டு வேறு வேறு அப்படின்னா, அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சாம்பிளிங் யூனிட் எப்போதுமே நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரங்களில் மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் மாதிரி மெத்தட்ஸ் எடுக்கும்போது அங்கே ₹1 தான் ஒரு சாம்பிள் யூனிட். அதனால தான் பாப்புலேஷன் வேறு, சாம்பிளிங் யூனிட்ன்றது வேறு. சரியா, அடுத்தது சாம்பிள் சைஸ். சாம்பிள் சைஸ்ன்றது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, அவுட் ஆஃப் ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குப்பா, அதில் நான் ஒரு 200 இன்வாய்ஸை செலக்ட் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த 200ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து சாம்பிள் சைஸு ஆர் சாம்பிள் பர்சன்டேஜ் ஏதோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிஜமாகவே எந்த 200 இன்வாய்ஸை நீங்கள் நிஜமாகவே செலக்ட் பண்ணுறீங்களோ those actual 200 invoices that you have selected, அதுதான் சாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவோம். இதை நான் வந்து உங்களுக்கு போதுமான அளவு இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் பிரிண்டட் ஃபார்மேட்டில் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமேன்றதுக்காக இதை சொல்கிறேன். அதே மாதிரி ரேண்டம் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஜென்ரல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஜென்ரல் இங்கிலீஷில் ரேண்டம்னா என்ன, ஈக்குவாலிட்டி, ஹேஃபசார்ட் தான் இஷ்டத்துக்கு பண்ணுறது, அதுதான் ரேண்டம்னா ஜென்ரல் இங்கிலீஷ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் மோடில் ரேண்டம் அப்படிங்கிறது ஹேஃபசார்ட் கிடையாது.
ரேண்டம் அப்படிங்கிறது டோட்டலி சயின்டிஃபிக், டோட்டலி ஸ்டாட்டிஸ்டிக்கல், டோட்டலி மேத்தமெட்டிக்கல், டோட்டலி லாஜிக்கல், அனாலிட்டிக்கல் எல்லாமே. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் டெய்லி லைஃப் மோஸ்ட் பீப்புள் யூஸ் ரேண்டம் இஸ் ஈக்குவல் டு ஹாஃபஸார்ட். பட் இன் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் த சேம். த ரேண்டம் இஸ் அ சயின்டிஃபிக் அண்ட் ப்ராப்பர் மெத்தட். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். நம்பர் 1 ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டம் சாம்பிளிங்ன்றது நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 100 டிரான்சாக்ஷன்லேருந்து 40 டிரான்சாக்ஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னா எந்த 40 சூஸ் ஆகும்னு ஆடிட்டருக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு டோட்டலி சர்ப்ரைஸ் எலமெண்ட் அதில் இருக்கும். பிகாஸ் அது வந்து கம்ப்ளீட்லி சோசன் பை கம்ப்யூட்டர், இல்லை ஏதோ ஒரு ஆப் அதுலேருந்து சூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் எதுவுமே இல்லாததுனால இட் இஸ் கால்ட் அஸ் ரேண்டம் சாம்பிளிங். இந்த ரேண்டம் சாம்பிளிங்கை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், இன்னொன்று ஸ்ட்ராட்டிஃபைடு. என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். இது நம்ம சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிம்பிள் எடுத்துக்கோங்களேன். டோட்டல் சேல்ஸ் இருக்குப்பா, இந்த டோட்டல் சேல்ஸ் எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, மொத்தம் 1000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது சேல்ஸில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டோட்டல் சேல்ஸ்லேருந்து ஒரு 100 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க. இது வந்து சிம்பிள் சாம்பிளிங். இப்போ வந்து உங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து கேட்குறாரு, இவங்க என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் சேல்ஸா இல்லை கிரெடிட் சேல்ஸா? நீங்கள் சொல்கிறீங்க, சார் இவங்க கேஷ் சேல்ஸும் பண்ணியிருக்காங்க, கிரெடிட் சேல்ஸும் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. கேஷ் சேல்ஸ் எத்தனை பர்சன்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க, மொத்தமாக சேல்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க? 10 கோடிக்கு பண்ணியிருக்காங்க சார். அதில் கேஷ் சேல்ஸ் எவ்வளோமா இருக்குது? 4.5 கோடிக்கு இருக்குது சார். மிச்சம் 5.5 கோடி கிரெடிட் சேல்ஸ் சார். ஓகே, நீ எடுத்திருக்கியம்மா சாம்பிள் அந்த 40% டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்திருக்கியம்மா, 40 டிரான்சாக்ஷன் எடுத்திருக்க இல்லையா? தட் இஸ் வாட் எவர் 40% டிரான்சாக்ஷன் எடுத்திருக்க இல்லையா? இந்த 40% டிரான்சாக்ஷன் நீ செக் பண்ணு, இதில் எத்தனை டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, எத்தனை டிரான்சாக்ஷன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் வந்திருக்குன்னு கேட்குறாரு. அப்படி பக்கு நமக்கு தூக்கி வரி போடுது. நம்ம போய் எடுத்து சாம்பிள் எடுத்து பார்க்குறோம். நம்ம சாம்பிள் எடுத்துருப்போம்ல, 1000 டிரான்சாக்ஷன் 400 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணியிருக்கோம். இந்த 400 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணால் கிட்டத்தட்ட 300 டிரான்சாக்ஷன் 350 டிரான்சாக்ஷன் வெறும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது. கிரெடிட்லேருந்து ஒரு 50 டிரான்சாக்ஷன் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஆடிட்டர் நம்மளை கூப்பிட்டு செம்மையாக ரேட் விடுறாரு. என்னம்மா இது, மொத்தம் 1000 டிரான்சாக்ஷன் இருக்குன்றீங்க, இல்லை மொத்தம் ஏதோ ஒரு நிறைய டிரான்சாக்ஷன் பல்க் இருக்குன்றீங்க, அதுலேருந்து நீங்களும் 40 செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, பர்சன்டேஜ் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் 40% சாம்பிளிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த சேல்ஸுன்றது என்ன ஒரே மாதிரி ஹோமோஜினஸாக இருக்குது எல்லாமே, பாதி வந்து கேஷாக இருக்குது, பாதி கிரெடிட்டாக இருக்குல்லம்மா. அப்போ கேஷ்லேருந்து பாதி எடுக்கணுமா சாம்பிளிங்கு, கிரெடிட்லேருந்தும் ரெப்ரசன்டேஷன் வர மாதிரி எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் எப்படி ஒன்றா போடலாம் அப்படின்னு கேட்டார்னா, அப்போ தான் சிம்பிள் ரேண்டம் நமக்கு யூஸ் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிடணும். ஓகே, கேஷை தனியாக பிரிச்சுக்கலாம். கேஷ் சேல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸில் வந்து கேஷ் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 சேலோ இல்லை 8000 சேலோ இருக்குன்னா அதை தனியாக பிரிச்சுடுறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் இருக்குமா, கிரெடிட் சேல்ஸ் ஒரு 10,000 இருக்கப்பா, அதை தனியாக பிரிச்சிருப்பா. அப்போ கேஷ் சேல்ஸை தனியாக பிரிச்சுட்டு கிரெடிட் சேல்ஸை தனியாக பிரிச்சுட்டு, இப்போ கேஷ் சேல்ஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சாம்பிள் எடுக்கணும்னு நினச்சிங்களோ அதை 2 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கேஷ் சேல்ஸ்லேருந்து டோட்டலாக நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து உங்களோட ஐடியாலஜியை பொறுத்து தான். இப்போ டோட்டல் சேல்ஸ் எத்தனை டிரான்சாக்ஷன் இருக்குது, 1,00,000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 lakh டிரான்சாக்ஷன் இருக்குது டோட்டலாக. அதில் நீங்கள் உங்கள் ஆடிட்டர் வந்து கேட்குறாரு எவ்வளோ கேஷ் இருக்குது, எவ்வளோ கிரெடிட் இருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, சார் கேஷ் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 66,000 டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் சேல்ஸ் தான் சார், 66,000. மிச்சம் எவ்வளோமா இருக்குது, 33,000 அண்ட் ஆர்டர் இருக்குது சார். இது வந்து 33,000 இப்படி வச்சுக்கலாமே, 99,000 வரும், இந்த 1,000 விட்டுருங்க, ஓகேவா? ஓகே, 33,333, அப்புறம் 66,666 வச்சா வரும் கரெக்டாக. வாட் எவர், நான் ஏன் இந்த நம்பர் சூஸ் பண்ண எனக்கே தெரியல. சரி, ஓகே, இப்படி வச்சுக்கலாமா? 77,000 டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன், ஓகேவா? புரியுதா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 23,000 டிரான்சாக்ஷன் கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ ஆடிட்டர் என்ன கேட்குறாரு வந்து, நீங்கள் எடுத்தீங்களேம்மா டோட்டல் சாம்பிள், அது எதுலேருந்து அதிகமாக வந்துச்சுன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க, சார் கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான் சார் அதிகமாக வந்திருக்கு, கேஷ் ரெப்ரசென்ட்டே ஆகல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆர் ஏதோ வைசி வர்ஸா சொல்கிறீங்க. அப்போ சார் கேட்குறாரு, எப்படிமா இது சரியாகும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், டோட்டல் சாம்பிளை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதில் எவ்வளோ நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 70% கேஷும் 30% கிரெடிட்டும் மாதிரி தான் நம்ம பிரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் டோட்டல் சாம்பிள் சைஸ் எவ்வளோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 டிரான்சாக்ஷன் சாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 70 டிரான்சாக்ஷன் மட்டும் கேஷ்லேருந்து எடுங்க, 30 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிரெடிட்லேருந்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்னு சொல்கிறார். இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அப்போ டோட்டல் பாப்புலேஷன்றது 1 lakh பாப்புலேஷன்றது வந்து சிம்பிள் பாப்புலேஷன். இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் சிம்பிளான ஒரு பாப்புலேஷன். இதில் எல்லா சேல்ஸுமே கலந்துக்கிட்டு இருக்குது. இது கேஷாவோ நீங்கள் கிரெடிட்டாவோ பிரித்து அதுக்கப்புறம் அதுலேருந்து சாம்பிள் சூஸ் பண்ணுறீங்க. புரியுதா? சம்டைம்ஸ் இன்னொரு விஷயம் கூட நடக்கும் இந்த இடத்துல. கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் பிரிக்க சொன்னார்ல, அதே ஆடிட்டர் வந்து மறுபடியும் நம்மகிட்ட கேட்பார், இல்லை எத்தனை வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் எத்தனை எக்ஸ்போர்ட்டுன்னு கேட்பார். அப்போ இன்னும் தூக்கி வாரி போடும், ஐயோ கேஷ் கிரெடிட் தான் நம்ம பிரித்து பார்த்தோம், ஃபில்டர் போட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக் பார்க்கலையே. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த கேஷ்குள்ளே எவ்வளோ டொமஸ்டிக் எவ்வளோ எக்ஸ்போர்ட்டு, இந்த கிரெடிட்குள்ளே எவ்வளோ டொமஸ்டிக் எவ்வளோ எக்ஸ்போர்ட்டுன்னு பார்ப்பாங்க. இப்போ வாங்க வழிக்குன்னு சொல்லி கேஷ்குள்ளே எவ்வளோமா டொமஸ்டிக் இருக்குது அப்படின்னு கேட்பாரு.
கேஷ்குள்ளேயே எவ்வளோ எக்ஸ்போர்ட்மா இருக்குது, இந்த எக்ஸ்போர்ட்டில் எல்லாம் எப்படிமா சம்பாரிச்சிருக்காங்க, டாலர்ஸா யூரோவா என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்கே போய் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் விற்றுருப்பாங்க. கிரெடிட்டில் விற்றதில் எவ்வளோ சேல்ஸ் வந்து டொமஸ்டிக் சேல்ஸ், எவ்வளோ எக்ஸ்போர்ட் சேல்ஸ். இப்போ என்ன தெரியுமா சொல்லுவார், நீ கிரெடிட் சேல்ஸில் எப்படி 30 டிரான்சாக்ஷன் தான் எடுத்து செக் பண்ணணும்னு சொல்லிக்க, 30% டிரான்சாக்ஷன். அதை நீ என்ன பண்ண, கிரெடிட் சேல்ஸில் டொமஸ்டிக் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, 50% டொமஸ்டிக் சேல்ஸ், 50% எக்ஸ்போர்ட்ஸ். கிரெடிட் டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் வந்து 20,000 டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன், 10,000 டொமஸ்டிக் சேல்ஸ், 10,000 டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற 30% ஆஃப் த இது இருக்குல்ல சாம்பிள், அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாதியை டொமஸ்டிக் சேல்ஸ்லேருந்து எடு, பாதி எக்ஸ்போர்ட்லேருந்து எடுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு. அதே மாதிரி இப்போ டொமஸ்டிக் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டொமஸ்டிக் சேல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் வைஸ் பிரிக்க சொல்லுவாங்க. See, இந்த stratification will go on until the auditor gains a confidence. சரி ஓகே பக்காவாக நம்ம ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிட்டோன்னு முடிவு எடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சப்ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் ரேண்டம்க்கும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஸோ சிம்பிள் அப்படிங்கிறதுல வந்து எல்லா அந்த பாப்புலேஷனில் இருக்க எல்லா ஐட்டமுமே கிட்டத்தட்ட ஹோமோஜினஸாக ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். இது சும்மா சிம்பிள் விட்டுடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டிஃபைட். ஸ்ட்ராட்டிஃபைன்றது வந்து பாப்புலேஷனை நீங்கள் ஃபியூ குரூப்ஸாக பிரிச்சிருவீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் அண்ட் கிரெடிட்னு பிரிச்சிங்களா, கேஷ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டா, இது ஒரு ஸ்ட்ராட்டா, இது ஒரு ஸ்ட்ராட்டம், இது ஒரு ஸ்ட்ராட்டம். ஓகேவா? ஸ்ட்ராட்டாவோ இது ஒன்று. கேஷை ரெண்டாக பிரிக்கிறீங்க, ஒன்று என்னது, ஒன்று டொமஸ்டிக் ஒன்று எக்ஸ்போர்ட். அப்போ இதுக்கு பேர் வந்து சப்ஸ்ட்ராட்டம், இது வந்து சப்ஸ்ட்ராட்டம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டம் சப்ஸ்ட்ராட்டமாக பிரித்து டைவர்சிஃபைட் பாப்புலேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. when you have highly diversified population, you divide that into different stratums and substratums. அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாம்பிள் சைஸை பிரிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் சேல்ஸ்க்கு வந்து மொத்தமாக டோட்டலாக கேஷ் சேல்ஸ் 70 டிரான்சாக்ஷன், 30 டிரான்சாக்ஷன் தான் கிரெடிட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டோட்டலாக சாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, டோட்டல் சாம்பிள் சைஸ் என்ன 10 எடுத்தால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா 7 டிரான்சாக்ஷன் கேஷ்லேருந்து எடுக்கணும், 3 மட்டும் கிரெடிட்லேருந்து எடுத்தால் போதும். இப்படி வைப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்து மட்டும் அவங்க சொல்கிறாங்க. சில நேரங்கள் என்ன ஆகும்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனாக இருக்கும். அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வேல்யூவில் சம அதிகமாக இருக்கும். டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வேல்யூவில் கம்மியாக இருக்கும், ஆனால் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாக்குள்ளே வாங்கினவங்க எல்லாம் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 100 பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் வெளிநாட்டில் ஒரே ஒருத்தன் தான் வாங்கினான், ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இப்போ எதை செக் பண்ணுவீங்க? கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வர வாங்கினா அந்த ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் தான் செக் பண்ணுவீங்க. ஸோ ஆடிட்டர் வில் டிசைட் வெதர் அந்த பாப்புலேஷன் எடுக்கும்போது அந்த சாம்பிள் யூனிட் அப்படிங்கிறது, சாம்பிளிங் யூனிட்டுங்கிறது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வாங்கினா பார்த்தீங்களா கிரெடிட்டுக்கு, அதுக்கும் அதே மதிப்பு தான் ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லிடுவீங்க. உள்நாட்டில் 100 ரூபாய்க்கு உரமா வாங்கிச்சு பற்றி அதையும் ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லி இதை சாம்பிளிங் யூனிட் ஆக்கிடுவீங்க. இல்லை ஆடிட்டர் ஃபீல் பண்ணுறாரு, இல்லைப்பா டொமஸ்டிக் சேல்ஸ் அது கேஷ் எல்லாமே சிம்பிள் ரொம்ப 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 மீகர் அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பல்க் அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க, அதனால் இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷனை தான் நம்ம நிறைய செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி பிரிப்பாங்க. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி தான், எந்தெந்த இடத்துல ஆடிட்டர் வந்து ஓகே எல்லா டிரான்சாக்ஷன், அது கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும், கிரெடிட் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும், டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும், எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும், அதை நீங்கள் எந்த கேட்டகரி வைஸ் பிரித்தாலும் எல்லாமே கிட்டத்தட்ட டிக்கெட் ப்ரைஸ் வந்து எல்லாரும் 5,000 ரூபாயிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க. ஒன்றும் பணத்தின் மதிப்பீடில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை வச்சே நம்ம சாம்பிள் பிரிக்கலாம்னு சொன்னாங்கன்னா தான் சாம்பிளிங் யூனிட் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும். சப்போஸ் இல்லை மேடம் டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸை நான் இங்கே எடுத்து பிரித்து பார்த்துட்டோம், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மினிமம் 1 லேக்குக்கு வாங்கியிருக்காங்க, அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மேடம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபோக்கஸ் மோர் டுவர்ட்ஸ் கிரெடிட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும். எக்ஸ்போர்ட் சேல்ஸு பட் கிரெடிட்டில். அதேமாதிரி கேஷ் சேல்ஸு டொமஸ்டிக் பார்த்தா ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக இருக்குது, இதுவே கேஷ்க்கு வெளிநாட்டு விற்றதும் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேஷாக இருந்தாலும் கிரெடிட்டாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு வந்து தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது எப்போ நமக்கு தெரியும்? டிக்கெட் ப்ரைஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும். டிக்கெட் ப்ரைஸ்ன்றது வந்து என்னென்னா இந்த மாதிரி சேல்ஸ் வந்து ஒரு சேலுக்கு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருக்கீங்க அப்படின்றது. ஸோ சாம்பிளிங் யூனிட்டை வந்து நீங்கள் பணத்தின் மதிப்பீடில் எடுத்துக்கணுமா இல்லை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கணுமாங்கிறது ஆடிட்டர் அவரோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டில், ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம அதை டிசைட், தட் இஸ் யாரோ ஒருத்தர் வந்து சாம்பிளிங் சும்மா ஒரு சயின்டிஃபிக் சாம்பிளிங் மெத்தட் தானே இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்ற முடியாது. ஆடிட்டர் வில் டிசைட் எத்தனை ஸ்ட்ராட்டிஃபை பண்ணணும், அதில் சாம்பிளிங் யூனிட்டுங்கிறது என்ன, நான் வந்து 1 ரூபாவை ஒரு சாம்பிளிங் யூனிட்டாக எடுத்துக்கணுமா, ஏன்னா 1 ரூபாவை நீங்கள் ஒரு சாம்பிளிங் யூனிட்னு எடுத்தீங்கன்னா ஒரே டிரான்சாக்ஷன் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்கன்னா அது அதிகமாக சூஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது.
மானிட்டரி யூனிட் சாம்பிளிங்கில். இதுவே நீங்கள் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க எப்படி ஸ்ட்ராட்டிஃபை பண்ணலாம், சில நேரத்தில் கேஷ் தனியாக கிரெடிட் தனியாக இப்படி பண்ணுவாங்க. அப்போ ஆடிட்டருக்கு சம்டைம்ஸ் தெரிய வந்துடும், ஐயோ இது கேஷு கிரெடிட் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்டுன்னு தனித்தனியாக பிரித்தோம் நம்ம செத்தோம். ஏன்னா கிரெடிட் சேல்ஸ் தான் செம்ம ரேட் அதிகமாக இருக்குது, அதனால இனிமேல் நம்ம இது கேஷ் கிரெடிட்னு பிரிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடலாம்னா டோட்டல் சேல்ஸு எவ்வளோ இருக்கும், எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அந்த டிரான்சாக்ஷனில் எந்தெந்த டிரான்சாக்ஷனாக 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்றுருக்காங்களோ அதெல்லாம் தனியாக எடுத்துடலாம், ஒரு ஸ்டார்டமாக பிரிச்சிடலாம். அதே மாதிரி 5 lakh to 10 lakhக்குள்ளே என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கோ அதை தனியாக எடுத்துக்கலாம். அப்புறமா 1 lakhலேருந்து 5 lakh இருக்கிறது தனியாக எடுக்கலாம். அப்புறமா ஒரு 50,000லேருந்து 1 lakh இருக்கிறது தனியாக எடுக்கலாம். அப்புறம் 0 to 50,000 rupees வரைக்கும் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தனியாக எடுக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், இதுக்கு கம்மி ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், மேடம் அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு மானிட்டரி சாம்பிளிங்கா அப்படின்னு கேட்டால், இது மானிட்டரி சாம்பிளிங் இல்லைப்பா. இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் சாம்பிளை நிறைய ஸ்ட்ராட்டமாக பிரிச்சுக்கிட்டு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் தனியாக பிரிச்சுட்றாங்க, லோ வேல்யூ டிரான்சாக்ஷன் தனியாக பிரிச்சுட்டு ஹை வேல்யூக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸும் லோ வேல்யூக்கு கம்மி இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறாங்க. புரியுதா? இதில் சாம்பிளிங் யூனிட்டுங்கிறது இன்னமும் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான். நான் சொல்கிற மானிட்டரி யூனிட் சாம்பிளிங் எப்படி இருக்கும்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் தி என்டையர் சேல்ஸ் எடுத்துக்குவாங்க. 20 கோடினா 20 கோடிங்கிறது ஓகேவா, 20 கோடின்றது இருக்குல்ல, அந்த whatever, இது ஒரு நிமிஷம், இந்த 20 crores of rupees இருக்கு இல்லையா, இந்த 20 crores of rupees-ஐ அவங்க சாம்பிளிங் யூனிட்னு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு எத்தனை சாம்பிள் வேணும்னு கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை சாம்பிள் வேணும் அப்படி கேட்பாங்க. how many number of samples do you want? For example, இப்போ நம்ம சொல்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு 200 சாம்பிள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம், for every 50 lakh rupees of amount ஒரு டிரான்சாக்ஷன் வரும். ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். மொத்தமாகவே 200 டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சேல்ஸை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் 200 டிரான்சாக்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த 200 டிரான்சாக்ஷன்ஸ் எந்த டிரான்சாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே 20 crores டிவைடட் பை 200 போட்டுருவாங்க. 20 crore டிவைடட் பை 200னா 50 lakhs வரும். கரெக்டாக 20 crore டிவைட் பை 200 போட்டால் 50 lakhs வரும். கரெக்டாக இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 50 lakhsங்கிறத ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ங்கிற நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1 + 50 lakhs போடுவாங்க. அப்போ 50 lakhs அப்படின்றது எந்த டோட்டல் சேல்ஸ் இருக்குல்ல, டோட்டல் சேல்ஸு அந்த டோட்டல் சேல்ஸில் 50th lakh அதாவது 50 லட்சம் சேல்ஸை அரைவ் பண்ணும்போது எந்த கஸ்டமர்கிட்ட போய் நிற்கிறோன்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த 50 லட்சத்துக்கு போகும்போதும் அதே கஸ்டமர் கிட்ட நின்னாங்கன்னா ஒரே கஸ்டமர் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் இது வந்து ஒரு ஹை லெவல் டாபிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறவங்க 3 கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஒரு பொருளை. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 200 டிரான்சாக்ஷன் தான் எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படின்னா 20 கோடி ரூபா மதிப்புள்ள டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு. அங்கேருந்து நீங்கள் வெறும் 200 சாம்பிள் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, 20 கோடி டிவைடட் பை 50 லட்சமாக பிரித்தா தான் உங்களுக்கு என்ன வரும், அந்த அமௌண்ட் வரும். இந்த இதில் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள், 200 பிரிக்கிறீங்க, சாரி 20 கோடி, கரெக்டு. 20 கோடியில் சாரி 50 lakhs வராது, வெரி சாரி, 20 crores. நம்ம இப்படி இமேஜின் பண்ணிக்கலாமா, சம் ஈஸியாக வரதுக்காக நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். 20 கோடி டிவைடட் பை 40 சாம்பிள், நம்ம 40 டிரான்சாக்ஷன் தான் சாம்பிளை எடுக்க போகிறோம். அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே 50 lakhs வரும். 50 lakhs வரும். இந்த 50 lakhs என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ரேண்டமாக சும்மா ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர் 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது 10ன்னு கூட வச்சுக்கலாம். 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 ரூபா + 50 லட்சம் வரும்போது 50,10,000 ரூபாய். இந்த 50 லட்சம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக கியூமுலேட்டிவாக ஆட் பண்ணிட்டே வருவாங்க, மொத்த சேல்ஸே ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸு 5,000 ரூபாய், ஓகே சரி 5,000லாம் இருக்காது, ஏன்னா மொத்தமே 20 கோடி ரூபாய்க்கு தான் மொத்த சேல்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸே ஒரு லிமிட்டட் நம்பர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹை லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ மினிமமே எல்லாருமே 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல் டிரான்சாக்ஷனே ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, அவர் பேர் வந்து அமிர்த்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முதல் அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க, 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி + 50 lakhs போடுவீங்க. புரியுதா? இப்போ உங்களோட முதல் நம்பர் எங்கே போய் நிற்கும்னா 50,10,000 ரூபாயில் நிற்கும். 50,10,000 ரூபாயில் போய் நிற்கும். ஓகேவா? 50 lakh and 10 rupees போய் நிற்கும். அப்போ அமிர்தோட டிரான்சாக்ஷன் அங்கே சூஸ் ஆகுமா? சூஸே ஆகாது, ஒரு தடவை கூட சூஸ் ஆயிருக்காது. அடுத்தது செகண்டு, அந்த இடத்துல வந்து பார்கவ்னு ஒருத்தர் இருக்கார். பார்கவ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 கோடி ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, 50,10,000 மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா 50 லட்சம்ன்ற ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, இதை வந்து ரேண்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த 50 lakhs மறுபடியும் ஆட் பண்ணுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு இல்லையா, இங்கே 50 lakhs வந்துருச்சு. டோட்டலாகவே எவ்ரி 50 lakhsக்கு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும்னு வந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் நம்பரை இந்த 10ன்னு எடுக்காமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார்டிங் நம்பரே 10ன்னு சிம்பிளாலாம் எடுக்காமல் 44,000 ரூபாய் 44,723 கூட ஒரு நம்பர் எடுத்துப்பாங்க. அதோட ஒவ்வொரு தடவையும் அந்த 50 லட்சத்தை சேர்த்துட்டே வருவாங்க.
சேர்த்துக்கிட்டே வரும்போது அது அந்த கியூமுலேட்டிவ் நம்பர் எங்கே நிற்கிதோ அதுக்கு நேராக எந்த ஆள் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, எந்த கஸ்டமர் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அங்கே ஒரு தடவை மார்க் பண்ணிப்பாங்க. நான் இங்கே ஈஸியாக இருக்கட்டுமேன்றதுக்காக 10 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். 10 ரூபா ப்ளஸ் 50 லட்சம் ரூபாய், 50,10,000. ஸோ முதல் சேலை அமிர்த் கிட்ட தான் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் கியூமுலேட்டிவ் நம்பர் பார்க்கும்போது 50,10,000 வரும்போது அமிர்த்தோட டிரான்சாக்ஷன் செலக்டே ஆகாது. ஏன்னா 50 லேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது தான் அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் டிவிஷன் போட்டு 50 லட்சம் வரும்போது இப்போ பார்கவ் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதோட சேர்த்து இன்னொரு 50 லட்சத்தை போட போகிறீங்க. அப்போ 1 கோடியே 10 லட்சம். அப்போ 1 கோடியே 10 லட்சம் வரும்போது யார் டிக்காவா? இங்கே பார்கவ் தான் டிக்காவா டோட்டல் வரும்போது. அடுத்தது இன்னொரு 50 லட்சத்தை ஆட் பண்ணுவாங்க. அப்போ 1.5 கோடியே 10 ரூபா வரும். 1.5 கோடி ப்ளஸ் 10 ரூபா வரும். அப்பயும் பார்கவ் தான் சூஸ் ஆவார். ஏன்னா கியூமுலேட்டிவ் வரும்போது 2.5 கோடி கியூமுலேட்டிவாக ஆன்சர் வர வரைக்கும் பார்கவதை தான் சூஸ் ஆகும். அப்போ பார்கவோடைய நம்பர் எத்தனை தடவை சூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 தடவை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட்டு தடவை வரும்போதே 50,10,000 ரூபா, அப்பயும் பார்கவதி தான் சூஸ் ஆகிருக்கும். 2வது தடவை வரும்போது 1 கோடியே 10 ரூபா, அப்பயும் பார்கவதி தான் சூஸ் ஆகிருக்கும். 3வது தடவை வரும்போது 1.5 கோடியே 10 ரூபா, அப்பயும் பார்கவதி தான் சூஸ் ஆகிருக்கும். 4வது தடவை வரும்போது 2 கோடியே 10 ரூபா வரும்போது தான் 1.5 கோடியே 10 ரூபா வரைக்கும் இவருக்கு தான் சூஸ் ஆகிருக்கும். டோட்டல் அடிஷன் 2 கோடியே 10 ரூபா வரும்போது இவருக்கு தான் சூஸ் ஆகிருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது புரியுதா? 2.5 கோடியே 10 ரூபா வரும்போது தான் அடுத்தது 3வது யார் இருக்கா? சந்துரு இருக்காரா? அவருக்கு போயிருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது புரியுதா எனக்கு தெரியல. பிகாஸ் இது கொஞ்சம் ஹை லெவல் கான்செப்ட் தான். புரியலன்னா மறுபடியும் போட்டு கேளுங்க. ஏன்னா இல்லை நான் சொல்கிறது என்னென்னா 20 கோடி ரூபாய்க்கு மொத்த சேல்ஸ் நடந்திருக்கு. நீங்கள் எடுக்க போகிறதே 40 டிரான்சாக்ஷன்ஸ் தான் எடுக்க போகிறீங்க செக்கிங்க்கு. எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்கன்றதான் இங்கே கேள்வியே. இல்லை எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஹை லெவல் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறீங்கன்றதான் இங்கே கேள்வியே. அப்போ இதுக்கு ஈக்குவல் டு 50 lakhsன்றது ஆன்சர் வரும். ஓகேவா? விச் மீன்ஸ் இந்த 40 டிரான்சாக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரி 50 lakhsக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ வரும்? நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது 40 வரும். அப்போ இந்த 50 lakhsன்றது ஆட் ஆன் வேல்யூவாக வச்சுப்பாங்க. ஸோ இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறது 44,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் 50 lakh ஆட் பண்ணிட்டு வரும். நம்ம எதுக்கு 44,000 வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் நான் 10 ரூபான்னு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. 10 ரூபா ப்ளஸ் 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சா ஃபஸ்ட்டு அமிர்த் வாங்கியிருக்கிறதே 50 லட்சம் ரூபாய்க்கு தான். நீங்கள் அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு கியூமுலேட்டிவ் வேல்யூ என்ன சொல்கிறீங்க? 50 லட்சத்தி ஓகேவா 10 ரூபான்னு சொல்கிறீங்க. அப்போ அவரோட நம்பர் வருமா? வராது. நெக்ஸ்ட் பார்கவோட வாங்கியிருப்பார். பார்கவ் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 2 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்குள்ள அமௌண்ட் 250 lakhsக்குள்ள கியூமுலேட்டிவ் நம்பர் வர வரைக்குமே பார்கவ் தான் சூஸ் ஆவார். அப்போ பார்கவோட சேல் எத்தனை தடவை சூஸ் ஆகும் நீங்கள் பாருங்கள். முதல் தடவை நம்ம சூஸ் பண்ணுற நம்பர் 50 lakhs, அப்பயும் அவரது சூஸ் ஆகும். 2வது வாட்டி 1 கோடியே 10 ரூபா, அப்பயும் சூஸ் ஆகும். 3வது வாட்டி 1.5 கோடியே 10 ரூபா, அப்பயும் அவரது சூஸ் ஆகும். ஏன்னா 2.5 லட்சம் வரைக்கும் பார்கவதி தான் சூஸ் ஆக போகுது. அதுக்கடுத்தது 2 கோடியே 10 ரூபா, அப்பயும் அவரது சூஸ் ஆகும். எப்போ அது 2.5 கோடியே 10 ரூபா ஆகுதோ அப்போ பார்கவதி தாண்டிட்டு சந்துருக்கும் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்துரு டோட்டலாக வாங்கியிருக்குது வெறும் 10 lakh rupeesக்கு தான் வாங்கியிருக்காருன்னா சந்துருவோட டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணுவோம் வேறு வழி இல்லை. 2 கோடியே 10 ரூபா 2.5 கோடியே 10 ரூபா வரும்போது கண்டிப்பாக இவர் மாட்டுவார். ஆனால் சந்துருவோட டிரான்சாக்ஷன் செகண்ட் டைம் சூஸ் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட டோட்டல் டிக்கெட் ப்ரைஸே 10 லட்சம் தானே. எப்படி ப்ளஸ் 50 ஆட் பண்ணும்போது சந்துருது ஒரு தடவைக்கு மேலே செலக்டே ஆகாது. அதனால் எந்த டிரான்சாக்ஷன்காரவங்களது அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் செலக்ட் ஆகுதோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? செக் பண்ணுவோம். அப்படிங்கிறது தான் மானிட்டரிங் யூனிட் சாம்பிளிங். பட் புரியலனா தயவுசெய்து அப்படி தலை மொழிகிட்டு விட்டுருங்க. நமக்கு எக்ஸாமுக்கு இது முக்கியமே கிடையாது. புரியுதா? இப்போ நான் சொன்ன கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் இஸ் வெரி சிம்பிள். சேயிங் தட் நீங்கள் டோட்டலாக கேஷ் கிரெடிட்டாக அப்படி பிரிங்க. இல்லையா 10 lakhsக்கு மேலே இருக்கிறது தனியாக பிரிங்க, 10 lakhsக்கு கீழே இருக்கிறது தனியாக பிரிங்க. ஏதாவது ஒன்று பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பிள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்வல் ஒரு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். நான் சொன்னல எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சும்மா ஏதாவது ஒரு நம்பர் வைப்பாங்க, 7ன்னு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதோட 50 + 50 + 50ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவாங்க. இது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் சிஸ்டமேட்டிக் அட் ஆல். பட் தென் ஓகே, இதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். நம்பர் ஆஃப் சாம்பிளிங் யூனிட்ஸ் இந்த பாப்புலேஷன் இஸ் டிவைடட் பை சாம்பிள் சைஸ். ஓகேவா? டு கிவ் அ சாம்பிளிங் இன்டர்வல் ஃபார் எக்ஸாம்பிள் 50ன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹேவிங் டிட்டர்மெண்ட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் வித் இன் த ஃபர்ஸ்ட் 50, ஈச் 50th சாம்பிளிங் யூனிட் தேர் ஆஃப்டர் செலக்டட். அவ்வளோதான். 50 செலக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. எவ்ரி 50th டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணணும், எவ்ரி 100th டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணணும், எவ்ரி 25th சாம்பிளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த 50ன்ற நம்பர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, டோட்டலாக இப்போ 1000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து அவங்க ஒரு 100 டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா வேறு வழியே கிடையாது. அவங்க எவ்ரி 10th டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? மொத்தம் 1000 டிரான்சாக்ஷன் இருக்குது. அதில் அவங்க ஒரு 100 செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா
அப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஒரு வழியே கிடையாது. எவ்ரி 10th டிரான்சாக்ஷனுக்கு ஃபார் எவ்ரி 10 டிரான்சாக்ஷன் தே ஹேவ் டு சூஸ் 1 டிரான்சாக்ஷன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் வந்து 100ன்னு வந்துடும். அதுக்காக அவங்க இந்த 10th நம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ 10ங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன 10, 20, 30, 40 வச்சா ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குவேன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் ரேண்டமாக சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னா 6ஓட 10 ஆட் பண்ணுவாங்க. அப்போ 16, 26, 36, 46, 56, 66, 76, 86, 96ன்னு 1000th டிரான்சாக்ஷன் வரைக்கும் எவ்ரி 16th, 26, 36, 46, 56 இப்படி செலக்ட் ஆகும். இதுக்கு பேர் வந்து இன்டர்வல் சாம்பிளிங் ஒரு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மானிட்டரி யூனிட் சாம்பிளிங். நான் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கதைத்து விட்டேன், அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை பார்த்து ஈஸியாக கூட புரிஞ்சுக்கலாம். In monetary unit sampling, each and every rupee is a sampling unit. Bigger balances have more rupees, அதனால higher chance of selection. அதுக்கப்புறம் வந்து a customer with a 20 lakh balance is 400 times more likely than a 5,000 rupees customer. இது ஏன்னு தெரியுமா? ஏன்னா 20 lakh rupees-ஐ 5,000ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 400 வரும். அதனால் the weightage given to a 5,000 customer ஒன் டைம்னா அந்த மாதிரி 400 மடங்கு இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுப்போமா? 20 lakh rupees கஸ்டமருக்கு கொடுப்போம். அதனால் ஹை வேல்யூ கஸ்டமருக்கு அதிக சான்சஸ் ஆஃப் செலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மானிட்டரி யூனிட் சாம்பிளிங். ஓகேவா? லாஸ்ட் ஒன் ஹாஃபஸார்டும் பிளாக்கும் தான். ஹாஃபஸார்ட் சிம்பிள், நான் சொன்ன மாதிரி there is no methodology, no science, no mathematics, no statistics, nothing. You go with your gut instinct, with your experience, with your expertise, and then you go select something and then it's like boom அப்படி ஆகிடும். சில நேரத்தில் நீங்கள் உங்களோட gut experience, gut feeling வச்சு you can even go for எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்காலையும் கண்டுபிடிக்க முடியாதது கூட யூ கேன் அட்டைன். அண்ட் சில நேரத்தில் ரொம்ப புஸ்ஸுன்னு ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டெக்னிக் கிடையாது. வித்தவுட் ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் டெக்னிக் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கான்ஷியஸ் பயஸ், ப்ரிடிக்டபிலிட்டிலாம் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆடிட்டர் தானே வராது, கிருஷ்ணமூர்த்தி சார் தானே வராரு, நோ ப்ராப்ளம், அவர் பாரு எப்போ பார்த்தாலும் வந்தாலே மார்ச் மாதத்தை மட்டும் தான் நிறைய பார்ப்பாரு, அப்படி இல்லை எடுத்தோடனே ஏப்ரலுக்கு போயிடுவார், இல்லை நடுவில் ஒரு தடவை ஜூலை பார்த்துருக்காரு, அவள் தான், அவர் மற்ற மாதத்தெல்லாம் எடுக்கவே மாட்டார், நீங்கள் ஒரு தடவை இந்த 3 மாதத்தை மட்டும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் பற்றி ஆடிட்டருக்கு தெரியறதை விட கிளைண்ட்டுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா அதை விட நமக்கு மொக்கையே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிடிக்டபிலிட்டி குறைக்கணும். பட் ஹாஃபஸார்ட்ல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அவாய்ட் ப்ரிடிக்டபிலிட்டி. ஸோ பட் வி வில் ஹாவ் டு டேக் கேர் தட் ஓகே நம்ம அதை குறைக்கிறதுக்கு அட்டெம்ப்ட் டு என்ஷூர் தட் ஆல் ஐட்டம்ஸ். ஆமாம், கண்டிப்பாக ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த 100 டிரான்சாக்ஷனில் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அந்த சாம்பிளாக சூஸ் ஆகிற ஒரு வாய்ப்பை கொடுங்க. நீங்கள் சும்மா நோட் அடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து மேலேருந்து ஒரு 4 நோட் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போனால் சரியாக போச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடியில் கொண்டு போய் சொல்லுவோம். நீ என்ன பண்ணணும், அடியிலேருந்து எடுக்கணும், நீ என்ன பண்ணணும், மிடிலேருந்து எடுக்கணும். இது ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு தெரியாது, ஒரு ஆடிட்டருக்கு தெரியாதா? அதனால ஒரு பார்த்து பார்ப்போங்க அப்படி சொல்லி விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பிளாக் சாம்பிளிங். பிளாக் சாம்பிளிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பிளாக் சாம்பிளிங் படிக்கும்போது ஓ ஆமாம் இல்லை இப்படி கூட பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாம்பிளிங் பிளாக் சாம்பிளிங். பிளாக் சாம்பிளிங் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் நிறைய ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்ச்சில் தான் நிறைய பிரச்சனை இருக்கும், அதனால் மார்ச்சில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் செக் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபெப்போ இல்லை ஜான்வரியிலையோ சும்மா ஒரு 10% டிரான்சாக்ஷன் கூட எடுத்து செக் பண்ண மாட்டாங்க. கேட்டால் இல்லை இந்த பிளாக்கை நம்ம செக் பண்ணிட்டாலே நம்ம நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளாக்காக எடுக்கும் போது நம்ம வந்து நிறைய இடத்துல மிஸ் அவுட் ஆகிடும். இதுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, புக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. சில நேரங்கள் என்ன ஆகுமா, அக்கௌண்டன்ட்டே எப்படி அவைலபிள் ஆவாங்கன்னா, ஜான் ஃபுல்லாக ஒரு அக்கௌண்டன்ட்டு, ஃபெப்பு ஃபுல்லாக ஒரு அக்கௌண்டன்ட், மார்ச் ஒரு அக்கௌண்டன்ட்டு, ஏப்ரல் ஒரு அக்கௌண்டன்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு அக்கௌண்டன்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா கம்பெனி. ஏன்னா அப்போ தான் வந்து ரொட்டேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸு. ஸோ ஒரே அக்கௌண்டன்ட் வந்து நிறைய ஹவு டு கால் தட் அவங்களே சரி நல்ல திலுமுலாம் பண்ணாமல் இருக்கட்டும் சொல்லி ஒரு மாதம் எங்களுக்கு ஒரு மாதம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆடிட்டர் உள்ள போகிறால செக் பண்ண அவரும் என்ன பண்ணுவாராம், ஜனவரி செக் பண்ணுவார், ஃபெப்ரவரி விட்டுட்டு மார்ச் செக் பண்ணுவார், ஏப்ரல் விட்டுட்டு மே செக் பண்ணுவார். இப்படி பண்ண என்ன ஆகுறது, 6 மாதமுமே இவர் செக் பண்ணுற எல்லா பிளாக்குமே யாருக்கு உகந்ததாக இருக்கும்னா ஒரு அக்கௌண்டண்ட்டை மட்டுமே போட்டு பழி வாங்குற மாதிரி இருக்கும் செக் பண்ணி. இன்னொரு அக்கௌண்டண்ட்டோட எந்த ரெக்கார்டிங்ஸும் நம்ம செக் பண்ண மாதிரி போயிடும். அதனால இந்த மாதிரி பிளாக் சாம்பிளிங் எடுக்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் இன்வால்வ்ஸ் செலெக்ஷன் ஆஃப் அ பிளாக் ஆஃப் கண்டினியூஸ் ஐட்டம்ஸ் வித்தின் அ பர்டிகுலர் பாப்புலேஷன். இது வந்து நம்ம ரெகுலராக ஆடிட் சாம்பிளிங்கில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ அப்ராப்ரியேட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு சீக்வன்ஸாக மொத்தமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக செக் பண்ணுவீங்க, ஒரு மாதம் செக்கே பண்ண மாட்டீங்க, திருப்பி ஒரு மாதம் ஃபுல்லாக செக் பண்ணுவீங்க, ஒரு மாதம் செக் பண்ண மாட்டீங்க. இல்லை தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை தான் வரும். இன்னொன்று பேட்டர்ன் ஆஃப் செலெக்ஷன் ஆடிட்டர் இப்படி தான் பண்ணுவார். கண்டிப்பாக பாரு அவர் இந்த விட இந்த ஜான்வரி பார்ப்பார், மார்ச் பார்க்க மாட்டார், ஜான்வரி பார்ப்பார், ஃபெப்ரவரி மார்ச் பார்க்க மாட்டார், திருப்பி ஏப்ரல் பார்ப்பார், மே ஜூன் பார்க்க மாட்டார். இப்படி தான் பார்ப்பாரு. நம்மளை பற்றி உங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னது, இது அப்ராப்ரியேட் சாம்பிள் செலெக்ஷன் மெத்தடே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து என்டையர் 12 months பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும்னா நீங்கள் பாட்டுக்கு 6 மாதத்தை மட்டும் செக் பண்ண 6 மாதம் அம்போன்னு விட்றீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லா மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க.
ஓகேவா? வித் திஸ் ஐ எம் ஃபினிஷிங் தி என்டையர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங்கை நான் உங்களுக்காக சூப்பராக பக்காவாக தெளிவாக முடிச்சு கொடுத்துருக்கேன். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டு கேளுங்க. அப்பயும் உங்கள் டவுட் தீரலைன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை எனக்கோ பிங் பண்ணுங்கள், டேரெக்டாக எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாகவே பதில் சொல்லிடுவேன். என்னமோ சொல்லுவாங்களே, நிறை இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், குறைகள் ஏதும் இருந்தால் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டேரெக்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ உங்களுக்கு என்னவோ எக்ஸாம்பிள்ஸ் வித் ரெலவெண்ட் டீட்டெயிலிங் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுறீங்க, அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சூப்பர் பூஸ்ட். ஓகேவா? ஸோ பூஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நாட் த பூஸ்ட் பட் தென் யூனோ த comments or your like நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது, those gives us so much of confidence, so much of boost. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, நீங்களும் படிங்க. உங்களுக்கு என்னென்ன புரியுது புரியலங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.